கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே மனிதர்களை எதிர்கொள்ள நாம் தயங்குகிறோம். சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நாம் தயங்குகிறோம். நமக்கு எதிராக யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா, ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா மனம் உடைந்து போய்விடுகின்றோம். தேவன் எரேமியாவை அழைக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தினார். அதை தான் எரேமியா 1ஆம் அதிகாரம் 17 to 19 வசனங்கள் வரை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று, நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ, தேசம் அனைத்தும் யூதாவின் ராஜாக்களும் அதன் பிரபுக்களும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்புத்தூணும் வெண்கல அழங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவது, நம் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நமக்கு தேவன் பலன் அளிப்பவராக இருக்கிறார். 17ஆம் வசனத்துல கர்த்தர் எரேமியாவிடத்துல சொல்றாரு, நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று. எரேமியா, நான் ஒரு வாலிபன், இல்லை என்றால் நான் எப்படி பிரதான ஆசாரியனிடத்திலோ ராஜாவினிடத்திலோ தேசத்தை ஆளுபவர்களிடத்திலோ சென்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க முடியும் என்று நீ தயங்க வேண்டாம். நீ சூழ்நிலையை மேற்கொள்ள ஆயத்தமாக இரு என்று கர்த்தர் சொல்கிறார். அநேக வேளைகளிலே நாம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம். சூழ்நிலைகளை அஞ்சு ஓடுகின்றோம். சில சமயம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க செய்கிற தவறை அவங்ககிட்ட அன்போடு எடுத்து சொல்ல தயங்குகிறோம். ஏன்னா இதை சொன்னால் என்ன நடக்கும். சபையிலும் கூட சில நேரம் வேதத்துக்கு விரோதமாக, கடவுளுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் நடக்கலாம். அதை குறித்து நம்ம கண்டுகொள்ளாமல் இருப்போம். ஏன்னா ஏதாவது சொல்லிட்டா பிரச்சனை வந்துடும். இப்போ சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடுறது, வேலையில் ஒரு ப்ரமோஷனை பார்த்து பயப்படுறது, இல்லை என்றால் ஒரு சவாலான காரியத்தை மேற்கொள்ள தயங்குவது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யதார்த்தத்தை சந்தித்தாக வேண்டும். எரேமியா, நான் உன்னை தீர்க்கதரிசியாக அனுப்புகிறேன். நீ போகும்போது இந்த மனிதர்களை நீ சந்திக்கணும், இந்த எதிர்ப்புகளை நீ சந்திக்கணும், இந்த சூழ்நிலைகளை நீ சந்திக்க ஆயத்தப்படணும். நான் உனக்கு பலன் கொடுப்பேன். எப்படி தேவன் பலன் அளிப்பேன் என்று சொல்கிறாரு? நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாத்தையும் நீ அவங்களுக்கு முன்னாடி பேசு. அவர்கள் முகத்திற்கு அஞ்சாதிரு, பயப்படாத, நீ எனக்கு கீழ்ப்படி, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். 18ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போமே என்றால், செல்வாக்கு மிக்கவர்களை நாம் எதிர்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவுவார். எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்புத்தூணும் வெண்கல அழங்கும் ஆக்கினேன் என்று சொல்றார். நம்ம கடவுளுடைய ஊழியத்தை செய்யும் போதோ, இல்லை நம்ம கடவுளுக்காக உண்மையாக வாழும் போதோ, பல வேளைகளில் தங்களை தலைவர்கள் என்று அழைத்து கொள்கிறவர்கள், இல்லை என்றால் ஒருவேளை ஒரு குடும்பத்தில் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், திருச்சபையில மூப்பர்களாக, உதவிக்காரர்களாக, போதகர்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம். அப்படி அந்த தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த தலைமைத்துவத்துக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். கடவுளுக்கு பயந்து தங்களுடைய கடமைகளை அவர்கள் செய்யாதவர்களாக இருக்கலாம். அப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய சித்தத்தை செய்யும் போது, இல்லைன்னா கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது, இப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையில் கடவுள் நமக்கு உதவி செய்வார். வரலாற்றை நம்ம பின் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ தெய்வ மனிதர்கள் அவர்கள் கடவுளுக்காக உண்மையாக வாழ்ந்தது நிமித்தமாக ராஜாக்களுக்கு முன்பாக, அரச அதிகாரிகளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவுபவராக இருந்தார். எனவே நாம் கடவுளுடைய சித்தத்தை செய்யும் போது இப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர்கள், இல்லை என்றால் சமுதாயத்தில் தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள், திருச்சபையிலே தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்களையும் கூட நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சமயத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக 19ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எதிர்ப்புகளின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு துணையாக நிற்பார்.
ஆண்டவர் சொன்னார், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ. என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி தேவன் அவனை அனுப்புகிறத நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் சபையில் ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கலாம். சபைக்கு வந்தோம் போனோம்னு நீங்கள் இருப்பீங்க. இல்லை என்றால் எந்த ஒரு ஊழிய காரியத்திலையும் நீங்கள் ஈடுபடாதவர்களாக இருக்கலாம். இல்லை குடும்பத்திலேயோ எதுலேயுமே ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதவங்களாக இருக்கலாம். ஆனால் என்னைக்கு நீங்கள் கடவுளுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி சபையிலோ சமுதாயத்திலோ குடும்பத்திலோ ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்களோ, அப்போது யூ வில் ஃபேஸ் அப்போசிஷன்ஸ். நீங்கள் பல எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். ஏன்னா மக்கள் எல்லாமே சில காரியங்களை செய்து அப்படியே பழகி போயிட்டாங்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்னா கம்ஃபர்ட் ஜோன். அவங்க இருக்கிற சூழ்நிலையில் அப்படியே இருக்கணும், எந்த மாற்றமும் வேண்டாம். பாவம் பண்ணுறவங்க பாவம் பண்ணட்டும், நல்லது பண்ணுறவங்க நல்லது பண்ணட்டும், அப்படியே போட்டும் பாயிடலாம், எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மனநிலையில் தான் நிறைய பேர் திருச்சபையிலையும் குடும்பத்திலையும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அவங்களுக்கென்று ஒரு சுகமான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு அந்த சூழலுக்குள்ளாகவே அவங்க இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறப்ப சில சமயம் ஒரு சில மனிதருடைய கம்ஃபர்ட் ஜோனை நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணணும். அவருடைய சுக வாழ்வை நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டர்ப் பண்ணுவோம். அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்ப்பாங்க. ஆனால் கடவுளுக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது தேவன் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை அவங்க என்ன பண்ண முடியும், ஜெயிலில் தூக்கி போட்டால் நான் அவன் கூட இருக்கிறேன். உன்னை அவர்கள் ஒருவேளை உன்னுடைய உயிரவே எடுத்து போட்டாலும் எரிமை நீ கவலைப்படாத, உன்னுடைய சரீரத்தை அவங்க கொள்ள முடியும், ஆனால் உன்னுடைய ஆத்மாவை நான் என்னோடு கூட நான் சேர்த்துக்கொள்வேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சித்தம் நிறைவேறும் வரைக்கும் உன்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அனுமதி கொடுக்காம உன்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம் சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள நமக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். செல்வாக்கு மிக்கவர்களுக்கு முன்பாக நாம் கர்த்தருடைய சித்தத்திற்காக போராடும் போது அவர் நமக்கு உதவி செய்பவராக இருக்கிறார். எதிர்ப்புகள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு துணையாக நிற்பேன் என்று வாக்குத்தத்தம் அருளியிருக்கிறார். இந்த எரேமியாவின் தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேவன். எனவே ஒரு சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமாக ஆண்டவருக்காக நீங்கள் எழும்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.